நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாமா, எனக்கு ஒரு 40,000 ரூபாய் பணம் வேணும் மாமா. 40,000 ரூபாய்க்கு நான் எங்கிட்ட போவேன்? டே ஒன்னு செய்யலாமா? இந்த சாய் இருக்கலாம், சாய் அவனை வித்துடலாமா? அதுக்கு நம்ம செத்துடலாமா? ஏண்டா மாமா, அவன் 10,000 ரூபாய் கூட போக மாட்டான் மாமா. ஒன்னு பண்ணலாமா? நம்ம கல்யாண் சார் பைக்கை வித்துட்டா அப்படியே மூஞ்சில ஒரு குத்துட்டா. தேவையில்லாத மொக்க ஐடியா கொடுக்காத, வேற நல்ல ஐடியா கொடு மாமா. அப்படின்னா ஒரு நிமிஷம் விட வா. ஓகேவா மாமா? தேங்க்யூ மாமா, தேங்க்யூ மாமா. இந்த இரவுதான் போகுதே போகுதே, எடுத்து கட்ட கயிறு கொண்டு வா நண்பனே நண்பனே. இங்கேதான் சொர்க்கம் நரகம் ரெண்டும் உள்ளதே. ஆந்தை போலதான் இரவிலே இரவிலே கண்ணிரண்டை திறந்து வைக்கலாம் நண்பனே நண்பனே. இங்கேதான் இன்பம் துன்பம் ரெண்டும் உள்ளதே. என்றென்றும் பகலிலே ஏதேதோ வழியிலே பொல்லாத ஞாபகத்தை துரத்தி துரத்தி கொண்டு போடு இரவிலே. பொய்யான வாழ்விலே மெய்யான இன்பம் இந்த போதையாலே, இன்பம் இந்த போதையாலே, மெய்யான இன்பம் இந்த போதையாலே. மாமே பாட்டு போடுயா. கலாசலா கலசலா கலாசலா கலசலா கலாசா கலசலா கலாசலா கலசலா. வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா, சர்தா பீடா போரே என் பேரத்தம் நெல்லுவா. வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா, சர்தா பீடா போலே என் பேரத்தம் நெல்லுவா. எவனும் ஏறலாமா கோடம் பக்கம் பசந்து, இவதா ரஜநகம் சிறிடுவா ஹிசுந்து. மல்லிகா நீ கடிச்சா நெல்லிக்கா போலி நிப்பா, பஞ்சன நீ விரிச்சா பட்டாம் படிச்சிருப்பா. கொஞ்சம் கொம்புத்தேன் படிச்சிருப்பா. புடிச்சா வச்சிக்கையா மனசுல தைச்சிக்கையா, வெடிச்சா வெள்ளரிக்கா வேண்டாத ஆள் இருக்கா. மை டியர் டார்லிங் ஒன்ன மல்லிகா கூப்பிடுறா. மை டியர் டார்லிங் ஒன்ன மல்லிகா கூப்பிடுறா. सरोजा सामान निकालो. ஊட்டி ராணி
சிங்கப்பூர் தீபன். என்ன பேட் பிஹேவியர் பண்றீங்க டான்ஸ் அப்போ? என்ன எதுக்கு உங்களை கூப்பிட்டாரு அந்த பையன்? டெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண. இல்ல 40,000 ரூபாய்க்கு ஐடியா கொடுக்காது. என்ன ஐடியா கொடுத்தீங்க? அது விளங்கிச்சா? அது சீக்ரெட் சொல்ல முடியாது, கம்பெனி சீக்ரெட். ஓ கம்பெனி சீக்ரெட். விளங்கிச்சா அந்த ஐடியா? விளங்கலையா? தெரியும் இனிமேதான். இனிமேதான் தெரியுமா? மாமா ஐடியா கொடுத்திருக்காரு. சரி பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் thank you சிங்கப்பூர் தீபன் வந்து இங்க பெர்ஃபார்ம் பண்ணி நீங்க உங்க ஒர்க் கோரியோகிராஃபி பண்ணீங்க. அது கூட பரவாயில்ல. ஆனா ஜென்னோட இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் போய் என்னமோ பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட. அப்படியா? தொடச்சி வச்சாப்ல. டிஜே வந்து அவர் வந்து வாசிச்சு அப்படி இருக்கும். தொடச்சி வச்சார். தொடச்சி வைக்கல. ஒரு நிமிஷம் இந்த மைக் அப்படிமா ஒரே நிமிஷம். டிஜே எப்படி அட்லீஸ்ட் இப்படியாவது பண்ணலாம். ஓகே ஏதோ எனக்கும் தான் தெரியாது இப்படி பண்ணலாம். இல்ல ஏதோ கம்ப்யூட்டர்ல இப்படி எப்படி டிஜே பண்ணிட்டு இருக்கீங்க? தம்பி என்ன பாத்துட்டு பயன்டாப்ல. தள்ளி பாக்க தள்ள மாட்டாப்ல. அந்த அளவு உனக்கு தான் பா தள்ளி பா. 5 நிமிஷம் நான் தள்ள மாட்டாப்ல. பின்ன சொல்லுங்க மாஸ்டர். இவர் வந்து ஓகே ஹார்மோனியமா வாசிச்சாரு. போன எபிசோட்ல நீங்க என்ன பண்ணீங்க? நான் தொடச்சேன். தோசை சுட்டீங்க. தோசை. நான் பார்த்தப்பா. நான் பார்த்தப்பா. நான் சுட்ட தோசை பழம் இருக்கே. மை காட். எனிவேஸ் இத பத்தி இதுக்கு மேல நாம பேச வேணாம் நினைக்கிறேன். மாஸ்டர் நிறைய நோட் பண்றாரு. Thank you so much தீபன் and please. Thank you so much. Thank you. நன்றி. மைக்க கொடுத்துருப்பாங்க. ஓகே சோ ஆஷா நமதவாணன் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இப்ப எப்படி இருந்தது? கல்யாண் மாஸ்டர். ஆஷா நமதவாணன் ரொம்ப நல்லா இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸ். நல்லா எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. ஃபோக் சாங்லாம் சும்மா தெரிக்குது நீங்கள் ஆடினது. தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ பண்ண ஃபோக் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா ஹெவியாக இருந்துச்சு, எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அங்கங்கே, சின்ன விஷயம் இருந்துச்சு தவிர. பட் ஹைலைட் வந்து அவர் தீபன் பண்ணது தான். அவர் தான் வந்து இன்னைக்கு ஹீ ஸ்டோல் த ஷோ. செம்மையாக இருந்துச்சு அவர் பண்ணது. இட் வாஸ் வெரி நைஸ். நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நல்ல எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. சின்ன மிஸ்டேக் அங்கங்கே இருந்துச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா? தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மேம் பவர் பேக்டாக இருந்தது. தேங்க்யூ மேம். இதில் எனக்கு கொஞ்சம் டல்லான ரெண்டு விஷயம் வந்து பிகினிங்கில் அங்கே பேசிகிட்டு இருக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த டைமில் நம்ம ஆஷா நீங்கள் அந்த போஸில் இருந்தீங்கல்ல, அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு லேடி பண்ணுறதுன்னா ரொம்ப கஷ்டம். அது என்னாச்சுன்னா இவங்க இங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் கான்வர்சேஷன் நடந்ததுனால அதில் ரெஜிஸ்டர் ஆகாமல் போச்சு. புரியுதா? அட்லீஸ்ட் அதை மட்டும் அந்த மியூசிக் பிகினிங்கு நீங்கள் எப்படி பண்ணி ரிலாக்ஸாக அங்கே போத்துட்டு இல்லைன்னா இதை முடிச்சு சம்திங் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் ரெஜிஸ்டர் ஆகி நீங்கள் அந்த கஷ்டப்பட்டது தெரியாமல் போயிடுச்சு இவங்களோட அந்த பேசிகிட்டு இருக்கிற அந்த விதத்தில். இன்னொன்று வந்து 2 பேரும் பிகினிங் அந்த ஃபஸ்ட் அந்த குத்து வந்ததுக்கப்புறம் விட்டுடுங்க, எங்கேயோ போயிட்டீங்க 2 பேரும். அது வரைக்கும் உங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இல்லாமல் 2 பேரும் 2 விதமாக நல்லா ஆடிட்டு இருந்தீங்க. அந்த ஒரு ஜஸ்ட் அந்த ஒரு ஃபீல் மட்டும்தான் எனக்கு இருக்குது. பட் டோட்டலாக வந்து பவர் பேக் பர்ஃபார்மன்ஸாக இருந்தது. அந்த தீபன் அவர் நிச்சயமாகவே அப்ரிஷியேட் பண்ணணும். பிகாஸ் ஏதோ வந்தோமா ஏதோ கொஞ்சம் பேசினோமா போனோமான்னு இல்லாமல் அந்த ஃபுல் எப்போவுமே சொல்லுவீங்க நீங்கள் வந்து டான்சர்ஸ் எல்லாம் வைக்கும்போது அவங்க நல்லா ஆடியாச்சுன்னா உங்களை இன்னும் நல்லா பேசுவோம். ஆனால் இந்த வாட்டி நான் உங்களுக்கு ஏதாவது மார்க் கொடுத்தேன்னா அதில் ஒரு மார்க் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தீபன். தேங்க்யூ. டோட்டலாக ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஜாலியான பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ மேம்.